அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி அன்னையின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு 22/2/2024 வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா குரு புஷ்ய நட்சத்திர யோகம் ஏற்படுதுங்க. இந்த நாளில் நம்ம எதை செஞ்சாலும், இந்த நேரத்தில் நம்ம எது செஞ்சாலும் அது நமக்கு இரட்டிப்பான பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. குரு பகவானுடைய ஆசீர்வாதம் முழுவதும் நமக்கு கிடைக்கும். நம்ம ஒரு நல்ல ஒரு லக்ஸரி லைஃப் வாழணும், பணம் புகழ் செல்வாக்கோட வாழணும் அப்படின்னு நினச்சோம்னா குருவோடைய பார்வை நமக்கு வேண்டும். குரு பார்த்தா கோடி நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு அற்புதமான யோகத்தை தரக்கூடிய நாள் தான் குரு புஷ்ய யோகம். இந்த குரு புஷ்ய நல்ல நேரம் நாளைக்கு எப்பொழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 பிப்ரவரி 2024 அன்று காலையில் 6:54 மணிக்கு தொடங்கி நாளைக்கு மாலை 4:43 மணியோட இந்த நேரம் முடிவடைகிறதுங்க. இந்த நேரத்தில் நான் சொல்லக்கூடிய முறையில் இந்த ஒரு வழிபாடை பண்ணிங்கன்னா நிச்சயமாக கனவிலும் எதிர்பார்க்காத ஒரு அற்புத பலனை இது ஏற்படுத்தியே கொடுக்கும். அந்த அளவுக்கு அற்புதமான நாளை தவற விட்டுடாதீங்க. நாளைய தினத்தில் என்னென்ன செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. நாளைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து மாலை நேரத்தில் 4 மணிக்குள்ளே இந்த ஒரு வழிபாடை தவறாமல் பண்ணிவிடுங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வாழை மரம் இருந்துச்சுன்னா, கோவிலில் இருந்தாலும் சரி உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, அந்த வாழை மரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சொம்பில் மஞ்சள் கொஞ்சம் வெல்லம் கலந்து நீரை அந்த வாழை மரத்துக்கு நீங்கள் ஊற்றிட்டு, வாழை மரத்துக்கு பக்கத்தில் ஒரு அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு 1 ரூபாய் காயின் இல்லைன்னா 5 ரூபாய் காயினை என்ன பண்ணுறீங்கன்னா அந்த வாழை மரத்துக்கு அடியில் நீங்கள் புதைச்சி வச்சுடுங்கம்மா. மாலை நேரத்தில், அதாவது 4 மணிக்குள்ளே நீங்கள் திரும்பி போய் அந்த மரத்துக்கு கீழே 5 ரூபாய் இல்லைன்னா 1 ரூபாய் காயின் வச்சுருக்கீங்க பாருங்கள், அதை எடுத்துகிட்டு நம்ம வீட்டில் மகாலட்சுமி தாயாருடைய ஃபோட்டோ இல்லைன்னா வராகி அன்னையுடைய ஃபோட்டோ இருக்குது பாருங்கள், அவங்களுடைய பாதத்தில் ஒரு மஞ்சள் கலர் துணியில் அந்த காயினை வச்சு அம்மாவோட பாதத்தில் வச்சுடுங்க. தீபம் நாளைக்கு கண்டிப்பாக நம்ம வீட்டில் ஏற்றுவோம் இல்லையா. பூஜை ரூமில் மகாலட்சுமி தாயாருடைய பாதத்தில் வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த காயினுக்கு தூப தீப ஆராதனை காமிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அதை ஒரு முடிச்சு போட்டு அந்த காசை கொண்டுட்டு போய் நீங்கள் பணம் காசு வைக்கிற இடத்துல வைக்கலாம். இல்லைன்னா கல்லாப்பெட்டியில் வைக்கும்போது உங்களுக்கு 24 மணி நேரமும் பணம் உங்களை தேடி வரும், அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், பணவரவை அதிகரித்து கொடுக்கும். இதை கண்டிப்பாக நாளைக்கு பண்ணுங்கள். அதே போல் வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து தோஷங்களும் விலகணும். சனி தோஷம் சில பேருக்கும், செவ்வாய் தோஷம் இருக்கும், வேறு ஏதாவது ஒரு கிரகங்களால் நமக்கு தோஷங்கள் இருந்தால் அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய அற்புதமான நாள் நாளைக்குங்க. அதனால் இந்த யோகம் இருக்கக்கூடிய நேரத்தில் காலையிலிருந்து மாலை 4 மணிக்குள்ள வாழை மரத்துக்கு அடியில் இருக்கிற வேரை நீங்கள் எடுக்கணும். இன்னைக்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற வாழை மரம் இருந்துச்சுன்னா ஒரு சொம்பில் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் பால் மஞ்சள் கலந்து தண்ணியை எடுத்துகிட்டு போய் ஒரே ஒரு கொட்டைப்பாக்கு எடுத்துக்கோங்க. முழு கொட்டைப்பாக்கு இருக்குது பாருங்கள், அதை எடுத்துகிட்டு போய் அந்த வேருக்கு ஊற்றிட்டு அந்த வேருக்கிட்ட கேளுங்க, எனக்கு என்னுடைய தோஷங்கள் நிவர்த்தி ஆகிறதுக்கு, என்னுடைய கஷ்டங்கள் தீர்றதுக்கு உங்களுடைய உதவி வேண்டும். உங்களுடைய வேர்லேருந்து சிறு பகுதி இருந்தால் மட்டும் போதும், நான் அதுலேருந்து பிரிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வாழை மரத்துகிட்ட சொல்லிட்டு வந்துடுங்க. அந்த கொட்டைப்பாக்கை வாழை மரத்து வேர்லேயே, அதாவது வாழை மரத்துக்கு அடியில் வச்சுட்டு வந்துடுங்க. நாளைக்கு போய் சின்னதாக ஒரே ஒரு வேரை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த குரு புஷ்ய நேரம் இருக்குது பாருங்கள், காலையில் 6:54 மணிக்கு தொடங்குது இல்லையா, அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வேரை பறிச்சிட்டு வாங்க. வந்துட்டு நீங்கள் இந்த மதிய நேரத்துலலாம் இந்த வழிபாடு பண்ணக்கூடாது. காலையில் ஒரு 6:54 ஒரு 10 மணிக்குள்ளே பண்ணிவிடுங்க. காலையில் பண்ண முடியாதவங்க மதியம் ஒரு 3 மணிலேருந்து 4:30 மணிக்குள்ளே பண்ணிவிடுங்க. இந்த வேரை எடுத்துகிட்டு வரீங்க பாருங்கள், அதை நீங்கள் உங்கள் கையில் வச்சுட்டு நீங்கள் மனதார குரு பகவானிடமும் நம்மளுடைய இஷ்ட தெய்வத்திடமும் நம்மளுடைய குலதெய்வத்திடமும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. என் வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து கஷ்டங்களும் நீங்கணும். எந்த ஒரு தோஷங்களாக இருந்தாலும் சரி, கிரக தோஷங்களாக இருந்தாலும் சரி, செவ்வாய் தோஷம் இல்லை சனி தோஷம், இது போல் எந்த ஒரு தோஷமாக இருந்தாலும் அது இருந்த இடம் தெரியாமல்
போகணும் அப்படின்னு மனதார குரு பகவானிடம் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அந்த வேரை வந்து ஒரு மஞ்சள் நூலில் கட்டி உங்களுடைய கழுத்தில் நீங்கள் கட்டிக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்கள் கையிலையுமே கட்டிக்கலாம், உங்கள் பர்ஸில் வச்சுக்கலாம், இல்லை உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கலாம். இது போல் கூட நாளைக்கு நீங்கள் வைக்கும்போது உங்களுக்கு எந்த தோஷங்கள் இருந்தாலும் அது நிவர்த்தி ஆகும். இந்த வேரை வந்து நீங்கள் மரத்துலேருந்து பறிச்சிட்டு வரீங்க பாருங்கள், அப்போ வந்து உங்கள் வீட்டில் வந்து கங்கா தீர்த்தம் இருந்தால் அதால் சுத்தம் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா மஞ்சள் கலந்த நீரால் சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் கையில் வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு உங்கள் கழுத்தில் நீங்கள் கட்டிக்கோங்க. ஒரு நாளில் நீங்கள் எப்பொழுதுமே கட்டியிருக்கலாம், ஒரு 10-11 நாளாவது கட்டியிருக்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கும் நீங்கள் கட்டும்போது அவங்க வந்து படிப்பில் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும், முன்னேற்றம் ஏற்படும். அதனால் குழந்தைகளுக்கும் கட்டலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறதுக்கான பர்டிகுலர் டைம் இருக்குங்க. இந்த நேரத்தில் நாளைக்கு உங்களுடைய பிரார்த்தனையை வைக்கும்போது நிச்சயமாக 100% அது நிறைவேறும். நாளைக்கு மதியம் 12:11 முதல் மதியம் 1:35 மணி வரை முக்கியமான எந்த ஒரு செயலும் நீங்கள் அந்த நேரத்தில் செய்யாதீங்க. அதுக்கு பதிலாக உங்களுக்கு என்ன வேண்டுமோ நம்ம வணங்கும் நம்மளுடைய குலதெய்வத்திடமும் நம்ம இஷ்ட தெய்வத்திடமும் நம்ம பிரார்த்தனை வைக்கும்போது 100% அது இந்த நேரத்தில் நிறைவேற்றி தரும். அப்பொழுது சொல்லக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் தும் துர்க்கையே நமக, ஓம் தும் துர்க்கையே நமக, ஓம் தும் துர்க்கையே நமக அப்படின்னு இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் என்ன கேட்டாலும் நியாயமான கோரிக்கை வைக்கும்போது நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும். இதையுமே நாளைக்கு நீங்கள் செஞ்சுடுங்க. அதே போல் நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது நீங்கள் வாங்க போகிறீங்க, நிலம் வாங்க போகிறீங்க, இல்லை வந்து வீடு வாங்க போகிறீங்க, இல்லை ஏதாவது ஒரு எலக்ட்ரிக் ஐட்டம் வீட்டுக்காக வாங்க போகிறீங்க, எது வாங்க போனாலும் நாளைக்கு நீங்கள் வாங்கும்போது அது பல மடங்காக உங்களுக்கு பெருக்கி கொடுக்கும். அதனால் எந்த ஒரு நல்ல காரியம் தொடங்கினாலும் நாளைக்கு தொடங்குங்க, நிச்சயமாக அது 100% வெற்றி உங்களுக்கு கொடுக்கும். அதனால் நான் சொன்ன வழிமுறைகளை நாளைக்கு ஃபாலோ பண்ணி பாருங்கள், நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி.